சகல அதிகாரம் படைத்த நல்ல பிதாவே, பரிசுத்த ஆராதனை இந்த காலை வேளையிலும் உங்கள் சமூகத்திலே எங்கள் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, நீர் சகலவற்றையும் செய்ய வல்லவர். நீ செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது. இந்த வார்த்தைக்காக நாங்கள் செபிக்கிறோம். வார்த்தைகளுக்கு அடியனை கத்தம் மறைத்து நீர் வெளிப்படும்படியாக செபிக்கிறோம். நாம் மாத்திரம் மகிமை பெறட்டும். இயேசு நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் ஆராதிக்கும்படியாய் கடந்து வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் மீண்டும் வரப்போகிற இயேசு நாமத்தினாலே நான் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். கர்த்தர் பெரிய காரியங்களை நம்ம வாழ்க்கை செய்வாராக. அல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? அல்லேலூயா. கிளைமேட் நமக்கு எவ்வளவு சில்லா இருந்தாலும் கர்த்தரை ஆராதிக்க கர்த்தர் நம்மை கூட்டி சேர்த்திருக்கிறார் என்று சொன்னால் தேவன் நம்ம பேர் வைத்த கிருபை மாத்திரமே. அல்லேலூயா. கர்த்தர் நாம் மகிமைப்படுவதாக. வாசிக்கலாம் ஏசாயாவின் தீர்க்கதரிசன புத்தகம் 12ஆம் அதிகாரம். ஏசாயாவின் தீர்க்கதரிசன புத்தகம் 12ஆம் அதிகாரம், அதனுடைய 2வது வசனம். இதோ தேவனே என் ரட்சிப்பு, நான் பயப்படாமல் நம்பிக்கையாய் இருப்பேன். கர்த்தராகிய யெகோவா என் பெலனும் என் கீதமுமானவர், அவரே எனக்கு ரட்சிப்புமானவர். கர்த்தரை நாம் மகிமைப்படுவதாக. அப்படியே யாத்திராகமம் 15ஆம் அதிகாரம், அதனுடைய 2வது வசனத்தில் ஒரு வாசிக்கலாம். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. 2 வசனங்களும் ஒரே காரியத்தை குறிக்கிறது. என்னவென்று சொன்னால், மோசே இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து அழைத்து கொண்டு வந்தபோது மோசே பாடின ஒரு தேவனை மகிமைப்படுத்தி பாடின ஒரு பாடல் தான் ஏசாயா மீண்டும் நினைவு கூட்டுகிறார். என்னவென்று சொன்னால், அப்பொழுது மோசேயும் இஸ்ரவேல் புத்திரரும் கர்த்தரை புகழ்ந்து பாடின பாட்டு, கர்த்தரை பாடுவேன், அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார், குதிரைகளையும் குதிரை வீரனையும் கடலிலே தள்ளினார், கர்த்தர் என் வேலனும் என் கீதமுமானவர் என்று சொல்லி. அல்லேலூயா. கர்த்தர் மகிமைப்படுவதாக. இங்க மோசே இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து அழைத்து கொண்டு வந்தபோது எகிப்தின் சேனை முழுவதையும் ஆண்டவர் கடலிலே மூழ்கடித்த பின்பு பாடின பாடல் தான் கர்த்தரை புகழ்ந்து பாடின பாட்டு என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனே என் ரட்சிப்பு, நான் பயப்படாமல் நம்பிக்கையாயிருக்கும். இல்லையா? மோசேயுடைய வாழ்க்கையில அவர் ஒரு தவறு செய்தான், பயந்தான். யாருக்கு? பார்வோனுக்கு பயந்தான். அந்த பார்வோன் காலம் முடிந்ததுக்கு அப்புறம் அவன் பயப்படாமல் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து இஸ்ரவேல் ஜனங்களை அழைத்துக் கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் மோசே அழைத்த போது அவன் அநேக காரியங்கள் சொல்ல, திக்குவாய் மந்தனாவு, நான் போக மாட்டேன், என்னால் முடியாது என்று சொன்ன. ஆண்டவர் சொல்ல, நீதான் போகணும், நீதான் போகணும் என்று சொல்லி ஆண்டவர் மோசேயை தெரிந்து கொண்டார். மோசேயை அனுப்புகிறார். அனுப்புனதுக்கு அப்புறம் இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் கடந்து வந்துட்டாங்க. ஆனா மீண்டும் தேவனை விட்டு வழி விலகி பின்மாற்றத்துக்குள் திரும்பி போன போது ஏசாயாவை கொண்டு ஆண்டவர் மீண்டும் நினைப்பூட்டுகிற, நீங்க பாடின பாட்டு தான் கேளுங்க என்று சொல்லி அவர் கேட்கிறார். பயப்படாமல் நான் நம்பிக்கையா இருப்பேன், தேவனே என் ரட்சிப்பேன். அல்லேலூயா. ஏசாயாவை குறித்து நம்ம பார்க்கும்போது, உசியா ராஜா மரணம் அடைந்த நாட்களில் அவன் ஏசாயா ஆலயத்துக்குள் வந்தபோது தேவ மகிமையை கண்டு தன்னை ஒப்பு கொடுத்த போது அவருக்கு அநேக வாரங்கள் உண்டாக பார்க்கிறோம். அதுக்கு முன்னாடி அவர் அநேக காரியங்களை வெளிப்படுத்துகிறார். தேவனுடைய பிறப்பை குறித்து வெளிப்படுத்துகிறார். ஈசாயின் அடிமரத்தில் 11ஆம் அதிகாரத்தில் ஈசாயின் அடிமரத்தை குறித்து, அடிமரத்திலிருந்து ஒரு கிளை தோன்றும் என்று சொல்லி, வேறு தோன்றும் என்று சொன்னார். 12ஆம் அதிகாரத்திலே இஸ்ரவேல் ஜனங்களே, நீங்கள் பாடின பாட்டை ஆண்டவர் மீண்டும் நினைப்பார். அப்புறம் வரும்போதெல்லாம் பாரங்கள், பாபிலோனை குறித்து பாரம், எருசலேமை குறித்த பாரத்தை குறித்து. ஏசாயா தன் வாழ்ந்த நாட்களிலே கர்த்தருக்கு பிரியமாய் கர்த்தர் சொன்ன வார்த்தைகளை பயப்படாமல் இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் ராஜாவுக்கும் தைரியமாய் தேவனுடைய வார்த்தையை சொன்ன ஒரு தேவ மனிதன். கர்த்தர் நாம் மகிமைப்படுவதாக. நம்முடைய நம்பிக்கை யார் மேல் இருக்கு? கர்த்தர் நாளில் பேசுகிறது வார்த்தை நம்பிக்கையா இருக்கு. நான் நம்புகிறவர் இன்னார் என்று அறிந்திருக்கிறபடியால் நான் பயப்பட மாட்டேன். ஆனா உலகத்தில் இருக்கிற ஜனங்கள், அவர்கள் நம்பி இருக்கிற ஜனங்களை எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் எவ்வளவு பாடுபட்டாலும் அவர்கள் நம்பி இருக்கிற காரியத்தை குறித்து ஒரு சில காரியங்களை குறித்து அவர்கள் சந்தேகப்படுவார். அல்லேலூயா. நம்முடைய நம்பிக்கை யார் மேல உண்டு? நான் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து நான் பயப்படாமல் நடந்து கொண்டிருக்கிறேனா, அல்லது என்னுடைய உறவினர்கள் மேலும் எனக்கு நண்பர்கள் மேலும் நான் நம்பிக்கை வைத்து நான் தேவனுக்கு பிரியமல்லாமல் நடந்து கொண்டிருக்கிறேன்? அல்லேலூயா. சொல்றாரு, தேவனே என் ரட்சிப்பு, நான் பயப்படாமல் நம்பிக்கையா இருக்கு. நம்முடைய பயம்
என் எதிர்காலம் எப்படி இருக்குமோ, என் பிள்ளைகள் எதிர்காலம் எப்படி இருக்குமோ, என் குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்குமோங்கிற அந்த பயம் ஒரு சிலருக்கு இருக்கிறோம். நான் சொல்றார், நம்பிக்கை யார் மேல உண்டு? நீ வைத்திருக்கிற நம்பிக்கை யார் மேல? கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து விடு. கர்த்தர் மேல் நம்பிக்கை வை. அவரை நடத்துகிற தேவனா இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இங்க 2 பேர் அவர் சொன்ன வார்த்தையை நம்பி, அவர் சொன்ன வார்த்தையை நம்பி இருந்தாங்க. அவருடைய வார்த்தைகளை நம்பின மனிதர்கள் வாழ்க்கையில் நடந்த அற்புதங்களை நாம் தியானித்து நம்முடைய வாழ்க்கையிலும் கர்த்தரை நம்பி தேவ சமூகத்திலே கடந்து போவோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. அல்லேலூயா. அதனால அவர் மார்க் எழுதின சுவிசேஷ புத்தகம் 10ஆம் அதிகாரம் அதனுடைய 46வது வசனம். பின்பு அவர்கள் எரிகோவுக்கு வந்தார்கள். அவரும் அவருடைய சீஷர்களும் திரளான ஜனங்களும் எரிகோ விட்டு புறப்படுகிற போது திமேயுவின் மகனாகிய பர்திமேயு என்கிற ஒரு குருடன் வழியருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டுக் கொண்டிருந்தார். இங்க பர்திமேயு என்கிற ஒரு குருடனை குறித்து நம்ம பார்க்கும்போது என்ன சொன்னால், இயேசு கிறிஸ்து எரிகோவுக்கு வருகிறார், எரிகோவிலிருந்து புறப்படுகிறார் என்று சொல்ல அந்த காரியத்தை அவன் கேட்கிறான். வாசிக்கும் போது, பின்பு அவர்கள் எரிகோவுக்கு வந்தார்கள். அவரும் அவருடைய சீஷர்களும் திரளான ஜனங்களும் எரிகோவை விட்டு புறப்படுகிற போது, அவங்க நடந்து போறாங்க. ஒரே சலசலப்பா இருக்குது, ஒரே சத்தமா இருக்குது. அவன் கேட்கிறான், கண்ணு தெரியாத குருடன் பர்திமேயு கேட்கிறான், என்ன சத்தம், ஏன் இவ்வளவு ஜனங்கள் இப்படி கூச்சலிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கும்போது சொல்றான், இயேசு வந்திருக்கிறார் என்று சொல்லி. இயேசு என்கிற அந்த பேரை கேட்ட உடனே அவனுக்கு ஒரு நம்பிக்கை வந்தது. நான் இன்னைக்கு பார்வை அடைய போகிறேன் என்று சொல்லி. நல்ல கவனமா கேளுங்க. இயேசு என்கிற அந்த நாமத்தை கேட்ட உடனே பர்திமேயு என்கிற அந்த குருடனுக்கு ஒரு நம்பிக்கை வந்தது. என்னவென்று சொன்னால், நான் அவரை கூப்பிட போகிறேன், அவர் மூலம் எனக்கு ஒரு சுகம் கிடைக்கும், நான் நம்பிக்கையாய் இருப்பேன், அவர் எனக்கு சுகத்தை கொடுப்பார் என்று சொல்லி. அவன் நசரேயனாக இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டான். இயேசு போறாருப்பா, இயேசு வராருப்பா, எரிகோவிலிருந்து போறாருப்பா என்று சொன்ன உடனே அவன் கேள்விப்பட்ட உடனே அவன் சத்தமிட்டு கூப்பிடுகிறான். வாசிக்கலாம் 47வது வசனம். அல்லேலூயா. இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று சொல்லி கூப்பிட தொடங்கினான். அல்லேலூயா. அவன் நம்பிக்கை யார் மேல இருந்திருக்கிறீங்களா? மனுஷன் மேல இல்ல. மனுஷன் மேல அவன் நம்பிக்கை வைக்கல. இயேசு என்ற பேரை கேட்ட உடனே அவன் நம்பிக்கை வைத்தான். யார் மேல? சர்வ வல்லவராய் இருக்கிற, உலக ரட்சகராய் இருக்கிற இயேசு மேல நம்பிக்கை வைத்தான். அவன் கூப்பிட தொடங்கினான். அல்லேலூயா. இயேசு அவனை கூப்பிடுறான். அவனை அதட்டுறாங்க, சத்தம் போடாத, பேசாதபடி அதட்டுறாங்க. 48வது வசனம் வாசிக்கும் போது, அவன் பேசாதிருக்கும்படி அநேகர் அவனை அதட்டினார்கள். பயப்படல, அவன் அதட்டுறாங்க. இயேசுன்னு பேர் சொல்லும் போது அவன் அதட்டுறாங்க. தாவீது குமாரேன்னு கூப்பிடும் போது அதட்டுறாங்க. ஆனா அவன் பயப்படல. ஏனென்று சொன்னால், அவனுக்கு நம்பிக்கை வந்தது. இயேசு எனக்கு சுகம் கொடுப்பார், இயேசு எனக்கு பார்வை கொடுப்பார் என்று சொல்லி அந்த நம்பிக்கை அவனுக்கு வந்தபடியினால்தான் அவன் சொல்றான், நான் இன்னும் அதிகமாய் கூப்பிடுவேன் என்று சொல்லி. அவனோ தாவீது குமாரனே எனக்கு இரங்கும் என்று சொல்லி முன்னிலும் அதிகமாய் கூப்பிடுவான். நமக்கு ஒரு கஷ்டம் வருது, பாடுகள் வருதுன்னு சொன்னா கர்த்தரை நோக்கி கூப்பிடுறது இல்லை. நமக்கு ஒரு தேவை இருக்குன்னு சொன்னா கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிற பிள்ளைகளா இல்லை. யார் நமக்கு உதவி பண்ணுவா, யாருக்கு போன் போட்டா யார் நமக்கு கொடுப்பான், அப்படி அந்த மைண்ட் செட்டு தான் நமக்கு இருக்கு. இல்ல, நம்பிக்கை யார் மேல இருக்கு? கர்த்தர் மேல நம்ம நம்பிக்கை இருக்கு. சரியா? பர்திமேயு குருடன் சொல்றான், பர்திமேயு ஆனால் இயேசு என்கிற பேரை கேட்ட உடனே அவனுக்கு நம்பிக்கை பிறந்தது. என்று நான் பார்வை அடைய போகிறேன். இல்லையா? நம்முடைய வாழ்க்கையிலும் இயேசு என்கிற பேரை கேட்ட உடனே நமக்கு நம்பிக்கை வேணும். என் ஆண்டவர் இருக்கிறாரியா, எனக்கு எல்லாம் செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். தேவரீர் சகலவற்றையும் செய்ய நீர் வல்லவர், நீ செய்ய நினைத்தது ஒன்றும் கிடையாது. கர்த்தர் என் வாழ்க்கையில எனக்கு ஒரு நன்மை செய்ய வேண்டும் என்று சொன்னா, எந்த மனுஷன் எந்த கொம்பனாந்தாலும் சரி அதை தடை பண்ண ஒருவனால முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு இந்த தேவை ஆண்டவருக்கு தெரியும், இந்த தேவை மகனுக்கு தெரியும், இந்த மகனுக்கு இந்த தேவை வேணும், இந்த காரியம் அவனுக்கு வேணும் என்று சொல்லி ஆண்டவர் நல்லா தெரியும். அது தேவைங்கிற பட்சத்தில் ஆண்டவர் அதை செய்ய வல்லவராயும்.
இங்க பர்த்திமை குருடனுக்கு அவனுக்கு பார்வை அடைய வேண்டும் என்கிற தேவை அவனுக்கு இருந்தது. அவன் பார்வை அடைய வேண்டும் என்கிற தேவை அவனுக்கு இருந்தது. அதுதான் சொல்றான், இன்னும் என்னவோ சத்தம் போட்டு போ, நீ அகத்து, நீ அடிச்சாலும் சரி, நான் இயேசுவை கூப்பிடுவேன் என்று சொல்லி இயேசுவை கூப்பிட்டான். அல்லேலூயா. அவன் கூப்பிட்ட உடனே சம்பவம் நடந்தது. 49வது இயேசு நின்று அவனை அழைத்து வர சொன்னார். அல்லேலூயா. நம்ம கூப்பிடும் போது தாங்க நமக்கு பதில் கிடைக்கும். இந்த பாருங்க, நினைப்பாரு இயேசுவை நம்ம கூப்பிடும் போதுதான் நமக்கு பதில் கிடைக்கும். நம்ம கூப்பிடாமையே எனக்கு பதில் கொடுக்க மாட்டேங்கிறாருன்னா பதில் வராது. இல்லையா? நம்ம கூப்பிட வேண்டும். இருதயத்தின் ஆழத்திலிருந்து உண்மையாக கர்த்தரை நோக்கி நாம் கூப்பிடும் போதுதான் ஆண்டவர் நமக்கு பதில் கொடுக்கிறவரா இருக்கிறார். பர்த்திமை கூட உண்மையா கூப்பிட்டான், நம்பிக்கையோடு கூப்பிட்டான். கூப்பிட்ட உடனே ஆண்டவர் நின்று அவனை கூப்பிடுறார். இல்லையா? இந்த காலை வேளையில் ஆண்டவர் சொல்றார், நீ நம்பி என்னை நீ அழைப்பீங்க என்று சொன்னா நான் கடந்து வந்து உங்களுக்கு விடுதலை தர நான் நல்லவராக. இல்லையா? நம்பிக்கையோடு கூப்பிட வேண்டும், விசுவாசம் வேணும். தேவன் எனக்கு செய்வார், என் குடும்பத்தின் காரியங்களை மாற்றுவார், என் குடும்பத்திற்கு சமாதானத்தை தருவார் என்கிற அந்த நம்பிக்கை நமக்கு இருந்தால்தான் ஆண்டவர் நமக்கு பதில் தருகிறார். அல்லேலூயா. அழைத்தவுடன் அவர்கள் அந்த குருடனை அழைத்து, திடன்கொள், எழுந்திரு, உன்னை அழைக்கிறார் என்றார். அல்லேலூயா. அதற்கே சொல்றாங்க, நீ திடன் கொள்ளு, நீ பயப்படாத, நீ கூப்பிட்ட சத்தம் அவருக்கு கேட்டுருச்சு. பாருங்க, அந்த ஜன கூட்டத்தின் மத்தியில அவனோட சத்தம் எவ்வளவு இதாகும். ஜன கூட்டத்தின் மத்தியில ஆண்டவர் அந்த சலசலப்பின் மத்தியில அவரோட சத்தத்தை எவ்வளவு துல்லியமா இருக்கு. இல்லையா? நம்முடைய ஆண்டவர் அவ்வளவு அன்புள்ள தெய்வம். எவ்வளவு நம்ம எந்த சூழ்நிலையில நம்ம எந்த நிலைமையிலிருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டாலும் கர்த்தர் நமக்கு பதில் தருகிறார். இல்லையா? கூப்பிட திடன்கொள், எழுந்திரு, அவர் உன்னை அழைக்கிறார். எப்படி உன்னை அழைக்கிறார், வா என்று சொல்லி அவன் கூப்பிட்டு வந்தாங்க. உடனே அவன் தன் மேல் வஸ்திரத்தை எழுந்து விட்டு எழுந்து இயேசு கொடுத்துருவான். இல்லையா? நாம் கூப்பிடும் போது ஆண்டவர் நம்மளை கூப்பிடுவார். இல்லாதவரை நான் வரல, நான் நாளைக்கு வரேன், இல்லாதவரை நான் போகல, நாளைக்கு போறேன். இல்லை, ஆண்டவர் போன்னு சொன்னா உடனே போகும். இல்லையா? நம்பிக்கையோடு நம்ம கடந்து போகணும். அந்த நம்பிக்கையை கண்டுதான் ஆண்டவர் நமக்கு பதில் கொடுக்கிறார். எழுந்து இயேசுவிடத்தில் வந்த போது இயேசு கேட்கிறார். வாசிக்கலாம் 51வது வசனம். இயேசுக்கு தெரியுமா தெரியாதா சொல்லுங்க? அவன் குருடன் வந்திருக்கிறான், அவனுக்கு என்ன வேணும்னு சொல்லி இயேசு நன்றா தெரியும். அல்ல, நம்முடைய வாயிலிருந்து என்ன எதிர்பார்க்கிறோம், என்ன தேவைக்காக நாம் எதிர்பார்க்கிறோம் என்கிற காரியத்தை ஆண்டவர் கேட்டுத்தான் நமக்கு பதில் தருகிறார். பர்த்திமை குருடன் கூப்பிடுறான், ஆண்டவரே என்று சொல்லி கூப்பிடும் போது அவர் நின்று அவனை அழைத்து, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி என்கிறான் என்ற உடனே அவன் சொல்றான், நான் பார்வை அடைய வேண்டும். இல்லையா? நான் பார்வை அடைய வேண்டும் என்று சொல்லி அவன் கேட்ட உடனே ஆண்டவர் சொல்றார், இயேசு அவனை நோக்கி, நீ போகலாம், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்று சொல்லி. அல்லேலூயா. நம்பிக்கையை வைத்து விசுவாசத்தோடு கர்த்தரை கூப்பிடுறான். ஆண்டவர் நின்று அவனுக்கு பதில் கொடுக்கிறார். கொடுத்த உடனே அவன் பார்வை அடைந்து வழியிலே இயேசுவுக்கு பின் சென்றான். வாசிக்கும் போது 52வது வசனம், இயேசு அவனை நோக்கி, நீ போகலாம், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. அல்லேலூயா. நம்பிக்கை விசுவாசம் யார் மேல் வைத்திருக்கிறோம்? ஆண்டவர் நம்மை அழைத்தது எதற்காக அழைத்திருக்கிறார்? ஆண்டவர் நம்ம மேல் வைத்திருக்கிற அன்பு எதற்காக? நாம் கூப்பிடுகிறதுக்கு பதில் கொடுக்கல என்று சொல்லி நம்ம கேட்டிருக்கிறது இல்ல. நம்ம எந்த சூழ்நிலையில ஆண்டவர் கூப்பிடுகிறோம் என்கிற ஆண்டவர் பார்த்து கொண்டிருக்கிறார். சரி, அல்லேலூயா. அங்க விசுவாசம் உடைய ரட்சித்ததுன்னு சொன்ன உடனே அவன் போறான், பார்வை அடையலாம். அல்லேலூயா. காலையில் ஆண்டவர் சொல்றார், எந்த சூழ்நிலையிலும் என்னை கூப்பிடும் போது நம்பிக்கையோடு நீ கூப்பிட்டால் நான் உனக்கு பதில் தருகிற தேவனாயிருக்கிறேன். அல்லேலூயா. பர்த்திமை குருட அந்த சலசலப்பு எரிகோ பட்டணத்தில் இருக்கிற அத்தனை ஜனங்கள் மத்தியிலும் கர்த்தரை நம்பிக்கையோடு சத்தமிட்டு கூப்பிடுகிற, ஆண்டவரே, தாவீது குமாரனே, எனக்கு இரங்கும் என்று சொல்லி அவன் கூப்பிட்ட போது கர்த்தர் நின்று அவனுக்கு அற்புதத்தை செய்வார் என்று சொன்னால், நம்மோடு வாசம் பண்ணி கொண்டிருக்கிறவர், நம்மோடு கூட நடக்கிறவர், நாம் போகிற வழியில் எல்லாம் அறிந்திருக்கிற தேவன் நாம் கூப்பிடுகிற போது பதில் தராமல் இருப்பாரோ? அல்லேலூயா. அல்லேலூயா. நம்முடைய நம்பிக்கை யார் மேல் இருக்கு?
உலகத்தின் ஆசைகளை நம்பி 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 கெட்டு போய் வெட்கப்பட்டு தலைகுனிந்து போன இடத்துல நீ கர்த்தரை நம்புங்க, ஆண்டவர் உங்க தலையை உயர்த்த வல்லமுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் உலகத்தின் ஆசைகளை நம்பி நம்பி உலகம் பணம் சம்பாதிக்க வேண்டும் என்று சொல்லி நான் உலகத்தை நம்பி உலகத்தின் ஆசைகளை விட்டு போய் என்னுடைய ஜீவன் தப்ப ஆண்டவர் என்னை மீண்டும் ஊழியத்திற்கு அழைத்திருக்கிறார் என்று சொன்னால் என்னுடைய நம்பிக்கை உலகத்தை விட்டு விட்டு உலக ரட்சகராக இருக்கிற இயேசு மேல என்னுடைய நம்பிக்கை முழுமனதாக இருக்கிறது. இல்லையா? நம்முடைய நம்பிக்கை யாரு மேல? நான் பயப்படாமல் நம்பிக்கை இருக்கிறேன். யார் மேல நான் பயப்படாமல் நம்பிக்கை இருக்கிறேன்? இந்த காலை வேளையில நம்மை நாம நிதானித்து சோதித்து அறிவோம். கர்த்தர் மேல நம்பிக்கை வைக்க வேண்டும். அல்லேலூயா. அவன் பார்வை அடைந்தவனாய் கடந்து போனான். இரண்டாவது காரியம், பேதுருடைய வாழ்க்கையில பார்க்கும்போது பேதுரு முதல் செய்யும் போது பயப்படாமல் போறான். ஆனா ஒரு சின்ன காற்று அடித்த உடனே பயந்து தண்ணீரில் முழுகிறான். வாசிக்கலாம். மத்திய எழுதின சுவிசேஷ புத்தகம் 14ஆம் அதிகாரம். 14ஆம் அதிகாரம் 20வது வசனத்திலிருந்து 22வது வசனத்தை வாசிக்கும் போது, இயேசு ஊழியம் செய்த நாட்களிலே அவர் ஒரு ஊழியத்தை செய்து முடித்தார் என்று சொன்னால் அவர் தனித்து நின்று ஜெபிப்பது அவருக்கு வழக்கமாக இருந்தது. எப்பொழுதும் ஒரு ஊழியத்தை செய்துவிட்டு ஜனங்கள் எல்லாரும் அனுப்பிவிட்டு சீசர்களையும் அனுப்பி விடுகிறார். வாசிக்கலாம். இயேசு 22வது வசனம். இயேசு ஜனங்களை அனுப்பிவிடுகிறார். தம்முடைய சீசர்கள் படவில் ஏறி நமக்கு முன்னே அக்கறைக்கு போகும்படி அவர்களை துரிதப்படுத்தினார். ஊழியம் செய்துட்டாரு, நீங்க அக்கறைக்கு போங்க என்று சொல்லி துரிதப்படுத்துறாங்க. அவங்களும் அக்கறைக்கு கடந்து போறாங்க. கடந்து போய் கொண்டிருக்கிற சமயத்துல படகு நடுக்கடலில் வந்துவிட்டது. 24வது வசனம் வாசிக்கும் போது, அதற்குள்ளாக படகு நடுக்கடலிலே சேர்ந்து எதிர்காற்றாய் இருந்தபடியால் அலைகளினால் அலையப்பட்டது. இல்லையா? அந்த மீனவர்களுக்கு நல்லா தெரியும் கடல் இதனால் கொந்தளிக்கிறது என்று சொல்லி. ஆனா அவர்கள் போகிற சமயத்திலோ புயலோ எந்த ஒரு காரியம் அல்ல. நார்மலாக இருந்த கடல் உடனடியாக கடல் கொந்தளிப்பு வருகிறது. அங்கிருந்த படகு, அந்த படகு வந்து அலையப்படுது. அலைகளினாலே அலைக்கழிக்கப்படுகிறது. இது அலைக்கழிக்கப்படுகிற சமயத்துல ஆண்டவர் கடல் மேலே நடந்து வருகிறார். அல்லேலூயா. இரவின் 4ஆம் ஜாமத்திலே இயேசு கடல் மேல் நடந்து அவர்களிடத்தில் வந்தார். வந்தபோது அவர் எல்லாரும் பயந்தார்கள். சீசர்கள் எல்லாம் பயந்தாங்க. இயேசுன்னு தெரியல. அவர் கடல் மேல் நடக்கிறதை சீசர்கள் கண்டு கலக்கமடைந்து ஆவேசம் என்று சொல்லி பயத்தினால் அலறினார்கள். இல்லையா? பயத்தினால் அலறாங்க. இயேசுன்னு தெரியல. அப்பதான் ஊழியம் செய்து வந்துட்டு போயிட்டு இருக்கிற சமயத்தில் சீசர்கள் நடுக்கடல போயிட்டாங்க. இயேசு ஜெபம் பண்ணிட்டு அப்புறம் நடுக்கடல நடந்து வராரு. ஆவேசம் என்று சொல்லி அவர்கள் பயந்தார்கள். பயந்த சமயத்தில் பேதுரு உடனே இயேசு அவர்களை பார்த்து சொல்ற, திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதீர்கள். இயேசு நான் தான், பயப்படாதீர்கள். உடனே பேதுரு சொல்றாரு, ஆண்டவரே நீரேயானால் கடல் மேல் நடந்து வர எனக்கு உத்தரவு கொடுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. பேதுரு பயப்படாம நம்பிக்கையோடு தான் போனான். வாசிக்கும் போது வாசிக்கலாம். 28வது வசனம். இயேசு சொல்றார், அதற்கு அவர் வா என்றார். அப்பொழுது பேதுரு படவை விட்டு இறங்கி இயேசுவினிடத்தில் போக ஜலத்தின் மேல் நடந்தான். அல்லேலூயா. பேதுரு நடக்கிறார், பயப்படல, நம்பிக்கையோட. இயேசுதான் நம்பிக்கை வந்துருச்சு. அந்த ஆவேசம் என்று சொல்லி கலக்கம் அடைந்தவர்கள் சமயத்துல திடன் கொள்ளுங்கள், பயப்படாதவர்கள், நான் தான் என்று சொன்ன அந்த வார்த்தையை கேட்ட உடனே பேதுருக்கு அங்க இருந்த சீசர்கள் எல்லாம் நம்பிக்கை வந்தது. இயேசு வந்துட்டாருப்பா, எங்களுக்கு ஒரு பிரச்சனை ஆர்டர் பார்த்துட்டு. அவர் பேதுரு கேட்கிறாரு, நம்மளாலதான் எதுக்கு எடுத்தாலுமே முதல்ல காரியத்தை நடப்பாருல, கேட்கிறாரு, ஆண்டவரே நீரேயானால் ஜனத்தின் மேல் நடந்து வர எனக்கு கட்டளையிடும் என்று சொன்ன உடனே ஆண்டவர் சொல்றாரு, தரையெல்லாம் முடியல, வான்னு தான் கூப்பிட்டாரு. வா என்று கூப்பிட்ட உடனே நம்ம கூப்பிடும் போது ஆண்டவர் நமக்கு பதில் கொடுக்கும். இல்லையா? அவன் நம்பிக்கையோட கூப்பிட்ட, ஆண்டவர் நீங்க தானே, நான் நடந்து வரேன், எனக்கு கட்டளையிடுங்கன்னு சொன்ன, சரி வா. அவன் ஜலத்தின் மேல் நடந்தான். காற்று பலமா இருக்கிறதை கண்டு பயந்து. இல்லையா? ஆரம்பம் பயப்படாம போறாரு, இரண்டாவது காரியம் வரும்போது பயந்து. இல்லையா? அவரோட வார்த்தை நம்பி பேதுரு கடல் மேலே நடந்து போனான், பயப்படாம. இல்லையா? அல்லேலூயா. பேதுரு பயப்படாமல் அவர் மேல் நம்பிக்கை வைத்து கடல் மேல் நடந்து போனான்.
ஆரம்பிக்கும் போது பயப்படாமல் தான் போனார். ஆனால் ஒரு சிறு காற்று தான், அந்த காற்று பலத்து இருந்துச்சு. அது அதை கண்டு பயந்து போனார். ஆண்டவர் சொன்ன வார்த்தையை நம்பி நாம் கடந்து போக வேண்டும், பயப்படக்கூடாது. அல்லேலூயா. பிசாசானவன் எவ்விதத்திலும் நம்மை மூழ்கடிக்கும்படியாக, நம்மை தோல்வியில் நடத்தும்படியாக அநேக காரியங்களை கொண்டு வருவான். ஆனாலும் நாம் பயப்படாமல் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து நாம் கடந்து போக வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. பேதுரு ஆரம்பித்து பயப்படாமல் தான் போனா. அந்த காற்று பலமா இருந்தபடியால் பயந்து கடலிலே மூழ்க போனான். ஆண்டவரே என்னை ரட்சியம் என்று சொல்லி கூப்பிட்ட உடனே ஆண்டவர் பதில் கொடுத்தார். அல்லேலூயா. நாம் நம்பிக்கையோடு கூப்பிடுவோம், அதுதான் ஆண்டவர் விரும்புவோம். என் பிள்ளைகள் கூப்பிடும் போது, நம்ம ஜெபத்துல கூப்பிடும் போது நம்பிக்கையோடு நாம் ஜெபிக்க வேண்டும். நம்பிக்கையோடு ஆண்டவர் சமூகத்தில் நாம் ஜெபிக்கும் போது ஆண்டவர் நமக்கு பதில் தருகிறவராக இருக்கிறார். நான் நம்பிக்கையை பார்க்கிறோம். ஒரு காரியம், ஒரு தேவை வேணும் என்று சொல்லி ஜெபித்து விட்டுட்டு ஆண்டவர் கொடுப்பாரா தெரியல, நம்ம வேற எங்கேயாவது போய் கேட்போம். இல்ல, நீ ஜெபித்து ஆண்டவர் சமூகத்தில் உட்கார்ந்து முழங்கால் படித்து ஜெபித்து பாருங்க. ஆண்டவர் நம்பிக்கையோடு கூப்பிட்டு பாருங்க, ஆண்டவர் பதில் கொடுக்கிறவரா இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, கையை நீட்டி சொல்றாரு, ஏன் சந்தேகப்பட்டாய், அப்போ விசுவாசி. விசுவாசத்தோடு, நம்பிக்கையோடு, நம் விசுவாசத்தோடு கர்த்தரை நாம் தேடும் போது ஆண்டவர் நமக்கு பதில் தருகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். பாருங்க, பேதுரு அந்த காற்றுக்கு பயந்த போது தண்ணீர்ல மூழ்கிறாரு. மூழ்கின உடனே அவர் வார்த்தையை நம்பி போன பேதுருக்கு ஒரு சின்ன கலக்கம் இருந்துச்சு. காற்றை கண்டு பயந்தான். இப்படி வாழ்க்கையில நம்ம போவோம், ஆண்டவர் போய் சொல்லிட்டு போவோம். போகும்போது ஒரு தடம் வரும், ஒரு சின்ன ஒரு போராட்டம் வரும், ஒரு சின்ன காற்று அடிக்கும். அதை கண்டு பயப்படாமல் முன் நடக்கும் போது ஆண்டவர் பதில் தருகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். பாருங்க, அவன் சில காரியங்கள், அதாவது நம்பிக்கை வைத்து காரியங்களை செய்வோம். சின்ன தோல்வி வரும் போதுதான் நமக்கு நிறைய, நான் ஜெபித்து தான் இருக்கிறேன், ஆண்டவர் சொல்றது நம்பிக்கையோடு தான் இருக்கிறேன், நான் கேட்டுக்கொண்டு தான் இருக்கிறேன், ஏன் எனக்கு பதில் வரல, இல்லை. நீங்க நம்பிக்கையோடு கர்த்தரை மட்டும் நீங்க பின்பற்றி கர்த்தர் மேல் மட்டும் நம்பிக்கை வைத்து நீங்க கர்த்தரை மட்டும் கூப்பிட்டீங்கன்னா ஆண்டவர் பதில் தருகிறார். அல்லேலூயா. இரண்டாவது காரியம், லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகம் 5ஆம் அதிகாரம் அதனுடைய 5வது வசனம். மீன் பிடிக்க போறாங்க. மீன் பிடிக்க போயிட்டு வரும்போது ஒன்றுமே இல்லை. அவங்க வலையை அலாசி கொண்டிருக்கிறாங்க, மீன் எதுவுமே கிடைக்கல. ஆண்டவருடைய வார்த்தை மேல நம்பிக்கை வைத்து பேதுரு வலையை போடுற. வாசிக்கலாம் 5வது வசனம். அல்லேலூயா. சொல்றாரு, ஐயரே, நாங்க ராம் முழுதும் பிரயாசப்பட்டுட்டோம், எங்களுக்கு மீன் கிடைக்கல, ஆனாலும் உங்களுடைய வார்த்தைப்படியே நாங்கள் வலையை போடுவோம். அதுக்கு முன்னாடி பின்பு கெனசரேத் கடலருகே நின்ற போது திரளான ஜனங்கள் தேவ வசனத்தை கேட்கும்படி அவரிடத்தில் நெருங்கினார்கள். அப்பொழுது கடற்கரையில் நின்ற 2 படகுகளை கண்டார். மீன் பிடிக்கிறவர்கள் அவர்களை விட்டிறங்கி வலையை அலாசி கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அந்த படகுகள் ஒன்றில் ஏறினார். அது சீமோனுடையதா இருந்தது. அதை கரையிலிருந்து சற்று தள்ளும்படி அவனை கேட்டுக்கொண்டு அந்த படகில் உட்கார்ந்து ஜனங்களுக்கு போதகம் பண்ணினார். அவங்க இரவு முழுதும் போய் மீன் கிடைக்கலன்னு சொல்லி வலையை அலாசிட்டு இருக்கும் போதுதான் ஆண்டவர் அந்த போதகம் பண்ண கடந்து வராரு. அவர் ஏறின படகு ஒன்று சீமோனுடைய பேதுருடைய படகா இருக்குது. அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு சீமோனை நோக்கி, ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலையை போடுவது. அவன் நம்பிக்கை இல்லாம தான் இருந்தார். பேதுரு மீனே கிடைக்கலையே, என்ன பண்றது, நம்பிக்கை இல்லாம இருந்தார். அந்த சமயத்தில் ஆண்டவர் அவர் படகுல ஏறுறாரு. படகுல ஏறி ஜனங்களுக்கு போதகம் பண்ணின பின்பு அவர் பேதுருவை பார்த்து சொல்றாரு, நீ ஆள் கொஞ்சம் தள்ளி போய் போடுமே, வலையை போடுன்னு சொல்றாரு. அப்பதான் சொல்றாரு பேதுரு, அதற்கு சீமா, ஐயரே, நாங்கள் ராமுழுதும் பிரயாசப்பட்டோம், எங்களுக்கு மீன் ஒண்ணுமே கிடைக்கல, ஆனாலும் உங்களுடைய நீங்க சொன்ன வார்த்தையை நம்பி நான் வலையை போடுறேன் அப்படின்னு சொல்லி நம்பிக்கையோடு வலையை போட்டான். வாசிக்கலாம் 6-7 வசனங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய நம்பிக்கை யார் மேல?
தேவன் சொன்ன வார்த்தை மேல நம்மளுக்கு நம்பிக்கை இருக்க வேண்டும். இல்லையா? அவர் வார்த்தை அவர் சொல்றாரு, பத்திமை குருன்னு கூப்பிடும்போது சொல்ற என்ன வேணும்னு சொல்றாரு, நான் பார்வை நீ விசுவாசம் பண்ணி ரட்சித்ததுன்னு சொல்றாரு. நீ போ, விசுவாசம் வார்த்தை நம்பி போனான், பார்வை அடைந்தான். பேதுரு கடல் மேல நடந்து வருவதற்கு பயப்படாமல் ஆண்டவரிடத்துல கேட்கிறார், ஆண்டவரே நீரே வான்னு சொன்னால் வார்த்தை மேல் நம்பிக்கை வைத்து கடந்து போனான். ஆனா போகும்போது பயப்படல, காற்று கண்டு பயந்து போனான். மூன்றாவது காரியம் பேதுருடைய வாழ்க்கையில நடந்த சம்பவம். பேதுரு வாழ்க்கையில நாங்கள் ராமுழுதும் பிரயாசப்பட்ட மீனே எங்களுக்கு கிடைக்கல, ஆனாலும் உங்களுடைய வார்த்தையை நம்பி நாங்கள் வலையை போடுகிறோம் என்று சொல்லி வலையை போட்டான். 2 படகு அமைதத்தக்கதான மீன்களை கர்த்தர் கொடுத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த காலை வேளையில கர்த்தருடைய வார்த்தை மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை நோக்கி நாம் கூப்பிட்டோம் என்று சொன்னால் கர்த்தர் நமக்கு பதில் தருகிறவராக. அல்லேலூயா, அல்லேலூயா. தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே எங்களுடைய நம்பிக்கை மேல இருக்கு. ஆண்டவரே நம்ம நம்பிக்கை உலக ரட்சகராக இருக்கிற இயேசு மேல நம்பிக்கை வைத்து நாம் இருப்போம் என்று சொன்னால் கர்த்தர் நமக்கு பதில் தருகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம நம்பிக்கை சொல்றாரு, இயேசு சொல்றாரு, தேவனே என் ரட்சிப்பு, நான் பயப்படாமல் நான் கர்த்தர் மேல் நம்பிக்கையாய். அல்லேலூயா. கர்த்தர் மேல் நம்பிக்கையாய் இருப்போம். கர்த்தர் நம்ம சகலவற்றையும் செய்ய வல்லவராக இருக்கிறார். அதே சமயத்தில் தலையில் தாழ்த்தி நம்ம ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் நம்மோடு பேசின வார்த்தை, நான் பயப்படாமல் கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருப்பேன், நான் பயப்படாமல் கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருப்பேன். பர்ஜிமை குருடன் தேவனுடைய வார்த்தையை நம்பினான். அவன் பார்வை அடைந்தவனாய் திரும்பி போனான். பேதுரு கடல் மேலே தேவன் நடந்து வந்தார் ஆவேசம் என்று சொல்லி இயேசுவை கண்டு பயந்தார்கள். அவர் சொல்றாரு, பயப்படாதே நான் தான் என்று சொன்ன போது, ஆண்டவரே நீரே ஆனால் நான் கடல் மேல் நடந்து வர கட்டளையிட சொன்னார். பேதுரு கடல் மேலே நடந்தார், பயப்படாமல் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து நடந்து போனார். மூன்றாவது காரியம் அவர் சொல்றார், நான் ராமுழுதும் பிரயாசப்பட்ட ஆண்டவர் ஒன்றுமே எங்களுக்கு அகப்படவில்லை என்று சொல்றார். ஆண்டவர் சொல்றார், இப்பொழுது படகை ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் நீ போடு என்று சொல்லி ஆண்டவர் சொன்ன வார்த்தையை நம்பி கடந்து போனான். அவர் செய்த அற்புதம் 2 படகு நிரம்பத்தக்கதான மீனை கர்த்தர் கட்டளையிட்டார். அவரை நம்பி இருக்கிற ஜனங்கள் ஒருபோது வெட்கப்பட்டு போகும். ஆண்டவரே நான் உண்மை நம்பி இருக்கிறாங்க. என் வாழ்க்கையில எத்தனையோ கஷ்டங்கள் பாடுகள் போராட்டம் வந்தபோது உங்களை விட்டு விலகி போனேன். ஆனாலும் அந்த பரிசுத்த ஆண்டவரே இந்த காலை வேலை எங்களை கொடுக்கிறோம். நீங்க எங்களை ஆசீர்வதித்து நடத்த வேண்டும் சொல்லி உம்மைத்தான் நம்பியிருக்கின்றோம், உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. உம்மைத்தான் நம்பியிருக்கின்றோம், உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில, உம்மைத்தான் நம்பியிருக்கோம் பேசப்பா. அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில, உம்மைத்தான் நம்பியிருக்கோம் பேசப்பா. உம்மைத்தான் நம்பியிருக்கின்றோம், உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. உம்மைத்தான் நம்பியிருக்கின்றோம், உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. நீங்க தான் ஏதாவது செய்யணும் என்று எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். நீங்க தான் ஏதாவது செய்யணும் என்று எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். நீ சொன்ன வார்த்தையை பிடித்துக் கொண்டு, நீ சொன்ன
ஊழியத்துல உண்மைதான் நம்பி இருக்கோம் பேசுமா, உண்மைதான் நம்பி இருக்கின்றோம், உண்மையன்றி யாரும் இல்லையப்பா. உண்மை நம்பி இருக்கிறோம். நாங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு ஆண்டவர்களை நடந்தபடியாக எங்களை ஒப்புக்கொடுக்கிறோம். வானத்துக்கும் பூமிக்கும் சர்வதிகாரம் படைத்த நல்ல பிதாவே, இந்த பரிசுத்த ஆராதனை காலை வேளையில நாங்கள் உண்மை நம்பி இருக்கிறோம். பக்திமே குருடன் நம்பிக்கையோடு கூப்பிட்ட போது ஆண்டவர் சுகம் கொடுத்தீங்க. ஆண்டவரே சோதரிகள் பேரு நம்பிக்கையோடு படத்துல கடல் மேல நடந்து வந்த போது ஆண்டவரை பயந்து கடலிலே இருந்து விழுந்தாலும் கர்த்தர் அவரை பாதுகாத்து நடத்தினீங்க. ஆண்டவரே இரவு முழுவதும் ஆண்டவரே அவர்கள் மீன்பிடிக்க போன போது ஆண்டவரோட வார்த்தையை நம்பி அவர்கள் வலையை போட்ட போது ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவர் 2 படகு நிரம்பத்தக்கதான ஆண்டவரே ஆசீர்வாதத்தை கட்டளையிட்டது போல ஆண்டவரே உங்களுடைய வார்த்தையை நம்பி இருக்கிற நாங்கள் உண்மையில வைத்திருக்கிற நம்பிக்கை ஒருபோதும் விட்டு விடாதபடி ஆவியானவர் நாமே எங்களுடைய பலப்படுத்தி நடத்தபடியாக நாங்கள் செபிக்கிறோம். பரிசுத்த ஆராதனையிலே கடந்து வந்திருக்கிற ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க, குடும்பங்களை ஆசீர்வதிங்க. உண்மையில் வைத்திருக்கிற நம்பிக்கை ஒருபோதும் விட்டு விடாதபடி கர்த்தர் அவரை பாதுகாத்து நடத்தபடியாக செபிக்கிறோம். உங்களுடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். பெரிய காரியங்களை செய்யும் இயேசு நாமத்தில் கேட்கிறோம் என்று நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே உடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாக தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய இணைப்பு என்றும் இன்னும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஸ்தோத்திரம்.